அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கிறேன் சர்ஃபான் பிஏ vlog சேனலூடாக. தயவுசெய்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரம் இரவு நேரத்துக்கான செய்தி தான். ஆனால் காலையில் போட்ட செய்தியை இன்னும் நிறைய பேர் பார்க்கல. தயவுசெய்து போய் பாருங்கள். குவைத் சிட்டியில் சம்பவம். இனி வரும் நாட்களில் உங்களை நிறுத்தி உங்கள் பாக்கெட் முதல் கொண்டு நீங்கள் பத்தாக்கா வச்சுருந்தாலும் பாக்கெட்டையும் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் 75, இன்னொரு பக்கம் 25, இன்னொரு பக்கம் 30 அப்படின்னு ஒரு 150 தினார் ஒரு மாதத்திலேயே உங்களுக்கு முக்காலஃபாக வந்துடும். கடைசியில் எடுக்கிற சம்பளமே 120னா 30 தினார் அடுத்த மாத சம்பளத்திலையும் சேர்த்து கட்ட வரும். ஓட்டுநர்களே தயாராருங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல். இந்த துபாயில் 2 சகோதரர்கள் ஒரே மாதிரி இருப்பாங்க. சோட்டா பாய் படா பாயோ ஏதோ ஒரு பேரில் இருப்பாங்க. இவங்க கிஃப்ட் பண்ணுறாங்க. ஜம்சம் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற பேர். அவங்க உண்மையிலேயே கிஃப்ட் பண்ணுறாங்க. அவங்க அனுப்புகிற கிஃப்ட்டுக்கு ஒரு பைசா கூட, அதாவது 1% அறவிட மாட்டாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கிஃப்ட் வந்திருக்குது, இவங்க பேரை சொல்லி இவங்க ஃபோட்டோவை போட்டு கிஃப்ட் வந்திருக்குது, கங்க்ராச்சுலேஷன் ஜெயிச்சிடுச்சிங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்குது அப்படின்னு கோல் வருது. ஆனால் இவ்வளோ காசு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏர்போர்ட்டில். தயவு செய்து நம்பாதீங்க, அது போய். அதே மாதிரி ENS இந்த மாதிரி 2024 அப்படின்னு போட்ட ஒரு பேஜ் இருக்குது. இந்த பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஒரு போலியான அக்கௌண்ட் தான் ரன் பண்ணுறாங்க. இது உண்மையான அக்கௌண்ட்டும் கிடையாது, உண்மையான ஆன்லைன் பிஸ்னஸும் கிடையாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரி எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் பொருட்கள் வாங்கியிருந்தேன், ஆர்டர் பண்ணியிருந்தேன். கடைசியில் பார்த்தா பணத்தை கொடுத்த உடனே அந்த டிரைவர் எடுத்துகிட்டு உடனே ஓடிட்டார். கடைசியில் பார்த்தா பொருளை கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் ஆர்டர் பண்ணினதில்லை, ஆர்டர் பண்ணதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்படி நான் ஒரு ட்ரெனிம் ட்ரெஸ் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். கடைசியில் பார்த்தா ஒரு ப்ளவுஸும் ஒரு ஜீன்ஸும், அதாவது ஒரு லெக் ஜீன்ஸு மாதிரி ஒரு ஜீன்ஸும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆர்டரை மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரீஃபண்ட் தாரோம், திருப்பி தாரோம் அப்படின்னு சொல்லி மாதக்கணக்காக ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் கொண்டாந்து கொடுக்கல அப்படின்னு. இந்த ஆன்லைன் பேஜில் தயவு செய்து கவனம். அந்த டிரைவருக்கு கூட நான் மெசேஜ் போட்டேன், கடைசி வரைக்கும் அந்த ஆள் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு தான் அந்த சகோதரி ஆர்டர் பண்ணினது. ஆனால் கடைசியில் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்குறது அந்த ட்ரெனிங் ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக ஒரு பச்சை கலரில் ஒரு சாதாரணமாக அது ஒரு ஒரு செபபிய கம்சைன் ஒரு 750 ஃபீல்ஸும் அந்த ஜீன்ஸ் ஒரு 1.5 தினார் 2 தினார் தான் வரும். கடைசியில் அவங்க 8 தினார் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க, எந்த ஒரு யூஸும் இல்லாமல். தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த ஆன்லைன்களில் பொருட்கள் வாங்கி ஏமாறாதீங்க. அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக எனக்கு இன்னொரு சகோதரர் அனுப்பியிருந்தார். கிட்டத்தட்ட 22 தினார் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார் இந்த எலக்ட்ரானிக் வாட்ச் ஒன்று, டிஜிட்டல் வாட்ச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த வாட்சில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, வேறு லெவல் வாட்ச் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுறாங்க. வீடியோஸ் போடுவாங்க. அந்த வீடியோஸை நீங்கள் அந்த வாட்சை பார்க்கும்போது அடடா இவ்வளோ ஸ்மார்ட் வாட்சா, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, இதில் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான வாட்ச் இது, ஓகே விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு அந்த ஆர்டர் பண்ணியிருக்கிறார். அவரும் 22 தினார் கொடுத்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. பாக்ஸ் வந்திருக்குது, பார்சல் வந்திருக்குது. வந்த அப்புறமா காசை கொடுத்துட்டு பார்சலை பிரித்து உள்ளே செக் பண்ணி பார்த்தவருக்கு பயங்கர ஷாக். அவரே ஏற்கனவே எத்தனையோ தடவை அந்த மாதிரி வாட்ச் வாங்கி இது செட் ஆகலை அப்படின்னு தான் அதே ஆர்டர் பண்ணியிருக்காரு. கடைசியில் அவர் எங்கே மாலியாவில் போய் 1 தினார் கொடுத்து வாங்கினாரோ வாட்ச், அந்த 1 தினார் வாட்சை தான் உள்ளே வச்சு அனுப்பியிருக்கானுங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு நடக்குது. தயவு செய்து இந்த ஆன்லைன் மூலம் பொருட்கள் வாங்குறவங்க ரொம்ப கவனம். ஏன்னா பிளட் டெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆக்சிஜன் லெவலை பார்க்குறதா இருக்கட்டும், அதற்குன்னு குறிப்பிட்ட வாட்சுகள் இருக்குது. அதுவும் ஸ்மார்ட் வாட்சுகள் இருக்குது. அந்த வாட்சை தவிர ஆப்பிள் வாட்ச், அதே மாதிரி ஹுவாவி, இந்த மாதிரி சில வாட்சுகளை தவிர மற்ற எல்லாமே அந்த சைனீஸ் வாட்சுகள் இருக்குது. 1 தினார் 1.5 தினார் 2 தினார் 5 தினார் அதெல்லாம் உங்களுக்கு சுகர் லெவல், பிளட் ப்ரெஷர் லெவல், அதே மாதிரி பிளட் ஆக்சிஜன் லெவல், உங்களுடைய ஹார்ட் பீட் லெவல் இதெல்லாம் காட்டும். ஆனால் ஒரிஜினலாக இருக்காது, 100% நம்ப முடியாது. ஆனால் அதே நீங்கள் ஹுவாவி, ஆப்பிள், சாம்சங் இது மாதிரியான வாட்சுகள் வாங்கி பாவிக்கும் போது தான் உங்களுக்கு இதில் ஃபுல் அந்த என்ன சொல்கிறது அதோடைய பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ கூட பாருங்கள், என்னுடைய அந்த சில நேரங்களில் நான் தூக்கம் இல்லாமல் 2-3 நாள் தூங்காமல் இருந்ததோட அந்த ப்ரெஷர் லெவல் அப்படியே காட்டும். ஏன்னா எங்களோட மாமாவுடைய மெஷினில் நான் செக் பண்ணி பார்த்து இதையும் செக் பண்ணி பார்த்தா சரியாக சொட்டாக காட்டும் ஹுவாவி வாட்ச். அதனால் இந்த ஆன்லைனில் வாங்குறத விட்டுட்டு முடிந்த வரைக்கும் கடைகளில் போய் பார்த்து பேக்கிங் உடைச்சி செக் பண்ணி அழகாக யூஸ் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஓட்டுநர்களே, இதோ அடுத்த தலைவலி வந்துவிட்டது, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எங்கேருந்து போகிறோன்னா குவைத் சிட்டியிலேருந்து 30ஆம் நம்பர் ரோடு
குவைட் சிட்டிலேருந்து 30ஆம் நம்பர் ரோட்டில் ஃபேஹில் பக்கம் போயிட்டுருக்குறோம். அப்போ போயிட்டுருக்கும்போது பயான், இப்போ நீங்கள் ஏறிட்டு இருக்கிற பாலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பயான் ருமைத்தியா பாலம், 302ஆம் நம்பர் ரோடு இருக்கிற பயான் ருமைத்தியா பாலத்தால் போயிட்டுருக்குறீங்க. இந்த பாலத்தில் இருந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா பயானுடைய பெட்ரோல் ஸ்டேஷன் வரும். பயானுடைய பெட்ரோல் ஸ்டேஷன் வந்து வலது பக்கத்தில் என்ட்ரு ஆகினீங்கன்னா மிஷரஃப் பக்கம் போகிறதுக்குரிய எக்ஸிட்டும் கிடைக்கும். அதே மாதிரி சல்வா பக்கம் போகிறதுக்குரிய எக்ஸிட் 206ஆம் நம்பர் ரோடுன்னு நினைக்கிறேன், அந்த ரோடும் வரும். அதே மாதிரி அந்த சிக்னல் வரும். அடுத்தது பயானுடைய பெட்ரோல் ஸ்டேஷன் இந்த இருக்குது பாருங்கள், சைட்டில் விளங்கும் உங்களுக்கு பெட்ரோல் ஸ்டேஷன். அதை தாண்டி அப்படியே நேராக நம்ம போகும்போது அடுத்தது அந்த பாலம் வரும், 206ஆம் நம்பர் பாலம். இது வந்து சல்வா நோக்கி போகக்கூடிய பக்கம். மிஷரஃப்லேருந்து நம்ம ஹெத்தின் ஷுஹதாவிலேருந்து அப்படியே நேராக வந்து அந்த 40ஆம் நம்பர் ரோடு பாலத்தால் நேராக வந்து அதுக்கப்புறமா மிஷரஃப் பயான், அதை தாண்டி அப்படியே 206ஆம் நம்பர் ரோடு அது நேராக போனீங்கன்னா சிக்னலை தாண்டினதும் சல்வா. அந்த பாலம் தான் இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கிற பாலம். இந்த பாலத்திலேருந்து இறங்கினோன்னா அடுத்தது நாம் எதுக்கு போக போகிறோம்னா 6ஆம் நம்பர் ரோடுக்கு போவோம். இல்லது அதுக்கு அடுத்த பிரிட்ஜை தாண்டி இறங்கினோம்னா சபஹா சாலிம் அதானுக்கு என்ட்ராகுவோம். மெஸ்ஸீலா இந்த பக்கம் இடது பக்கம் பங்களாதேஷ் எம்பசி இருக்கும். அவ்வளவு தூரம் போக வேண்டாம். ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து இப்போ அந்த 206ஆம் நம்பர் சல்வா மிஷரஃப் பயான் அந்த பாலத்திலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறீங்க. இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இடது பக்கத்தில் இருக்கிறது சல்வா மந்தகா இருக்குது, வலது பக்கத்தில் மிஷரஃப் இருக்குது. இந்த ரோடு வந்து நேராக போய் முடிகிறது வந்து ஃபேஹிலையும் தாண்டி அப்படியே போயிட்டுருக்கும். ஃபேஹிலுக்கு போகக்கூடிய சைடு 30ஆம் நம்பர் ரோடு. இந்த ரோடில் இப்போ நீங்கள் அப்படியே நேராக போயிட்டு இருக்கும்போது நல்லா பாருங்கள், முதலாவது இந்த மிஷரஃபுக்கு எக்ஸிட் ஆகிற ஒரு என்ட்ரன்ஸ் வரும். இதில் இப்போ நம்ம வலது பக்கம் ஃபுல்லாகவே வலது பக்கம் வச்சோன்னா வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மந்தகா மிஷரஃபுக்குள்ளே என்ட்ராகிற என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த மிஷரஃபுக்குள்ளே போகாமல் அப்படியே நம்ம நேராக போகும்போது மேலே ஒரு பாலம் கொண்டு வருது, நல்லா பார்த்துக்கோங்க, மேன் பாலம். இந்த மேன் பாலம் தான் கத்தா 11-12க்கு போகக்கூடிய பாலம்னு நினைக்கிறேன். ஆமாம், கத்தா 11-12க்கு போகக்கூடிய மேன் பாலம் வருது. அந்த மேன் பாலத்தை தாண்டினதுமே பாருங்கள் ஒரு டிஜிட்டல் போர்டு வருது. ஒரு டிஜிட்டல் போர்டு இப்போ நான் முன்னாடி ஃபோட்டோவில் காட்டியிருப்பேன், அந்த டிஜிட்டல் போர்டு வருது. இந்த டிஜிட்டல் சைனிங் போர்டில் தான் தற்போது கேமரா பொருத்தப்பட்டிருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த டிஜிட்டல் சைனிங் போர்டு இருக்குது. இந்த போர்டு 30ஆம் நம்பர் ரோடு அதிவேக சாலை 30ஆம் நம்பர் ரோடில் நல்லா பார்த்துக்கோங்க, மேலே கேமரா ஸ்கேனிங் கேமரா போட்டிருக்கிறாங்க. சீட் பெல்ட்டு, நீங்கள் தண்ணி குடித்தா வண்டி ஓடும்போது ஒத்த கையால் வண்டி ஓட்டினாலோ அல்லது சீட் பெல்ட் போடாமல் சிகரெட் பிடிச்சு கொண்டு ஃபோன் பேசிக்கொண்டு இந்த மாதிரி போனீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபைன், 75 தினார் 35 தினார் 25 தினார் இப்படி ஒவ்வொரு ஃபைனாக விழுந்துக்கிட்டே இருக்கும். ஃபைனாக போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. மாதத்துக்கு எடுக்கிறதே வெறும் 120 தினார் தான். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு 4 ஃபைன் அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதம் சம்பளத்தையும் கொடுத்து மேலதிகமாக அடுத்த மாதம் சம்பளத்துலேயும் சேர்த்து கொடுக்க வரும். இப்போ இந்த இருக்குது பாருங்கள், அந்த போர்டை தாண்டி வந்ததுமே இந்த சைடில் ரைட் சைடில் போனால் 6ஆம் நம்பர் ரோடு வருது. அப்படியோ மேலே ஏறி பாலத்துக்கு போனோன்னா அப்படியே அங்கிட்டால சபஹா சாலிம் அதான் மெஸ்ஸீலா பக்கம் பிரிட்ஜ் வருது, 207ஆம் நம்பர் பிரிட்ஜு. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது 1ஆம் நம்பர் ரோடு. நம்ம சாதாரணமாக கிப்லா அந்த குவைட் சிட்டி பக்கம் எங்கே சொல்கிறது மாலியா பக்கம் போவோம் இல்லையா, 30, 40, 50 ரோடில் போயிட்டு கடைசியாக ஃபைனலாக எக்ஸிட் ஆகுவோம். அதில் நம்ம 30ஆம் நம்பர் ரோடுக்கு வந்தோன்னா 1ஆம் நம்பர் ரோடுலேருந்து 30ஆம் நம்பர் ரோடுக்கு எக்ஸிட் பண்ணுவோம். அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைனிங் போர்டு வரும். இதோ அந்த போர்டு தான் இது. டஸ்மா மந்தகா தானே ஃபைனல். ஆமாம், டஸ்மா மந்தகாவோட சேர்ந்த மாதிரியே வினய் தல்கார் ஆப்போசைடில் இருக்கும். அந்த ரெண்டும் ஷார்க் அந்த ஏரியாக்குள்ளே அந்த சரௌண்டிங்குள்ளே தான் வருது. 30ஆம் நம்பர் ரோடுக்கு நீங்கள் 1ஆம் நம்பர் ரோடுலேருந்து வந்து ஏறும்போது இருக்குது இன்னொரு கேமரா 30ஆம் நம்பர் ரோட்லேயே ஃபேஹில் பக்கம் வாரத்துக்கு எக்ஸிட் எடுக்கும்போது. அதுக்கு அடுத்ததான் மிஷரஃபில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிஷரஃப் இல்லை, 30ஆம் நம்பர் ரோட்டில் மிஷரஃபுக்கு பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி அதே டேர்னில் பார்த்தீங்கன்னா 303ஆம் நம்பர் ரோடில் தான் இப்போ இந்த பாலத்துக்கு அடியில், அதாவது நீங்கள் 303ஆம் நம்பர் ரோடில் சபஹா சாலிம் அதான் பக்கம் இருந்து 303ஆம் நம்பர் ரோடில் அப்படியே மிஷரஃப் பயான் நோக்கி வரும்போது அந்த நீல கலர் ப்ளூ கலர் பாலம் இருக்கும். இந்த ப்ளூ கலர் பாலம் அதிலேருந்து நீங்கள் கீழே அப்படியே இறங்கி மிஷரஃபுக்குள்ளே எக்ஸிட் ஆகும்போது மிஷரஃபுக்குள்ளே என்ட்ராகும்போது அந்த மேலே சைனிங் போர்டு டிஜிட்டல் போர்டு இருக்குது.
மிஷரஃப் கத்தா 5 கத்தா 4 அந்த ஏரியாக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முதல் எக்ஸிட் இருக்குது. அடுத்தது ரவுண்ட் அபவுட், அதுக்கப்புறமா மிஷரஃப் ஜெமியாவுக்கு போகக்கூடிய ரோடு வரும். ஆனால் இப்போ நீங்கள் அந்த நீல கலர் பாலம், ப்ளூ கலர் பாலத்திலேருந்து டைரெக்டாக கீழே இறங்கி அப்படியே நீங்கள் மிஷரஃபுக்குள்ளே அடி எடுத்து வைக்கும்போது என்ட்ராகும் போதே பாலத்தில் இருந்து இறங்கிட்டீங்கன்னாலே அது ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த அளவு பக்கத்தில் தான் இருக்குது. பாலத்திலேருந்து இறங்கினதோடய ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஒவ்வொன்றும் ஸ்கேன் பண்ணி உடனே அந்த அடுத்த செகண்டில் ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிடுது. கிட்டத்தட்ட 3 ஸ்கேனர் வச்சுருக்குறாங்க. சென்டரில் 2 கேமரா வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி தான் ஹைவேயில் நம்ம இப்போ ஃபாஹில் ரோட்டில் பார்த்ததில் 2 கேமரா, கிட்டத்தட்ட 5க்கு மேற்பட்ட 6க்கு மேற்பட்ட ஸ்கேனர் வச்சுருக்குறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் தான் அடுத்தது இதே ஆப்போசைட்டில் நம்ம வந்து மிஷரஃப் போயிட்டு இப்போ மிஷரஃபில் இருந்து நம்ம திருப்பி சபா சாலிம் அதான் பக்கம் வரோம் இல்லையா, அதே 303 நம்பர் ரோட்டில் பரக்கல் கபீர் தஹர் நோக்கி வாரம் இல்லையா, அந்த ரோடில் கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நீல கலர் பிரிட்ஜு, ப்ளூ கலர் பிரிட்ஜை தாண்டினோடனே அடுத்தது பெட்ரோல் ஸ்டேஷனுக்கான பிரிட்ஜு, அதுக்கு அடுத்த பிரிட்ஜிலேருந்து இறங்கும்போது இருக்குது இன்னொரு கேமரா. இது மாதிரி சரியாக பார்த்தீங்கன்னா சபா சாலிம் 2 சைடுமே சபா சாலிம் தான். சபா சாலிம் கத்தா 7 கத்தா 11 அந்த கேப்புக்குள்ளேன்னு நினைக்கிறேன். சரியாக அந்த கேப்பில் தான் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த போர்டு வந்து இப்போ நான் இந்த ஆப்போசைட்டில் நான் மிஷரஃப் நோக்கி போயிட்டு இருக்கிற பக்கம் போகும்போது தான் அதை எடுக்கிறேன். ஏன்னா அந்த சைட்லேருந்து வரும்போது வீடியோ எடுக்க முடியாது, கேமரா ஸ்கேன் படும். இப்போ பாருங்கள், சபா சாலிமில் நீங்கள் உங்களுக்கு நல்லாவே விளங்கும், அந்த கவர்மெண்ட்டால் கட்டி கொடுத்த வீடுகள் இருக்கும் அந்த சைட்டில், அதே அந்த சைடில் தான் இந்த போர்டில் இருக்குது கேமரா. அதே மாதிரி இன்னும் சில பகுதிகளிலும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் தெரியப்படுத்துகிறேன். அது வரைக்கும் ஓட்டுநர்களாகிய நீங்கள் ரொம்ப கவனம், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, தண்ணீர் அருந்தாதீங்க, சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 40,000 கெமிக்கல், 40 வகையான கார்பன்களை இணைத்து தான் விமல் பேக்கெட், நிறைய பேர் ஆசையாக சப்பி சாப்பிட்ற விமல் பேக்கெட் வந்து தயாரிக்கிறாங்க. இதில் வந்து 100% புற்றுநோய்க்கான அறிகுறிகள் காணப்படுது. ஆனால் இன்றைக்கி குவைத் சிட்டி பூரா இரத்த கலரி ஆக்கிட்டு இருக்கிறாங்க, நாஸ்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த பான்பராக், இந்த குறிப்பாக இந்த பாக்கு போடுறவங்க, ஏன்னா நிறைய இடங்களில் பாருங்கள், ஒரு இடம் இல்லாமல் கண்ட இடத்துலையெல்லாம் எச்சில் துப்பி வச்சுருக்காங்க, கண்ட இடமெல்லாம். அதே மாதிரி இது குவைத் சிட்டி மட்டும் இல்லை, ஹவாலியில் கூட எனக்கு ஒரு வீடியோ கிடைச்சிச்சு பாருங்கள். உங்களுக்கே நல்லா தெரியும் என்ன, குவைத் சிட்டியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் செக்இன் நடக்கும். ஒரு வேளை உங்களுடைய மூஞ்சையும் வாயையும் பார்க்கும்போது நீங்கள் பான்பராக் போடுற வாக்கில் இருந்தீங்கன்னு வைங்களேன், உடனே உங்கள் பாக்கெட்டை செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக உங்கள் உதட்டு செவந்து இருந்துச்சுன்னு வைங்களேன், பாக்கு போடுற மாதிரி, உடனே பாக்கெட்டை செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை அப்படி செக் பண்ணி பிடிபட்டா, அட பாக்கு தானே, அது போதை இல்லையே அப்படின்னு நீங்கள் போலீஸ்காரன்ட்டு வேணால் சொல்லிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் போன வாட்டி நான் போடும்போதும், நிறைய 2-3 தடவை போகும்போதும், அது அஃப்சல் வந்து போதை இல்லையே, அது வந்து பான்பராக்கு தானே, அது பாக்கு தானே, போய் அது போதைப் பொருளுக்கு ஈடாகாதே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எதுக்கு ஷுவைக் துறைமுகத்தில் பண்டலாக மில்லியன் கணக்கான விலை ரூபா பெறுமதியான பாக்குகளையும் இதையும் பிடிக்கிறாங்க? போதை இல்லைன்னா தான் விட்டுருப்பாங்களே. தயவு செய்து கவனம். முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிந்தது அவேர்னஸ். நான் போடுற வீடியோ, நான் ஒருத்தன் பேசி போடுறத ஒரு நாள் என்ன சொல்கிறது, காலையிலேருந்து இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஒன்று போட்டேன். பயோமெட்ரிக் அப்பாயின்மெண்ட்டுக்காக ஒவ்வொருத்தரும் அலைஞ்சிக்கிட்டு திடுறீங்க. பயோமெட்ரிக் அப்பாயின்மெண்ட்டே இல்லாமல் போய் ஃப்ரீயாக போட்டுங்கங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டால் ஒருத்தரும் வந்து பார்க்குறீங்கல்ல, என்ன செய்கிறது? ஒரு 2000 பேர் கூட பார்க்கலன்னும் போது சரியான கவலையாக இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் நியூஸு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் போடுறது, கள்ளிவலி. நானும் கஷ்டப்பட்டு தான் நியூஸ் போடுறேன். இஷ்டம்னா வந்து பாருங்கள், என்னோடய வியூவர்ஸ் 0 ஆகும் வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன்.
என்னைக்கு என்னோட வியூஸ் 0, லைக் 0, யாருமே பார்க்கல அப்படின்ற நிலைமை வருதோ அன்னைக்கு நிப்பாட்டிட்டு நிம்மதியாக ஒரு நாளைக்கு ஒரு உறக்கத்தை போட வேண்டியது தான். அதுக்கு வரைக்கும் ஒரு ஆள் பார்த்து ஒரு லைக் விழுந்தாலும் அந்த ஒரு ஆளுக்காகவும் என்னுடைய அவேர்னஸ் பணி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். முடிந்த வரைக்கும் கவனமாக இருங்க. என்னால் முடிஞ்சது சொல்லித்தரலாம். இங்கே இருக்கிற விடயங்களை நீங்கள் தான் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.